இந்த பிரெட்டை கொடுத்து ஆளுக்கு 50-50 சாப்பிட சொன்னாங்கடா. ஏன்டா அப்படி அநியாயத்துக்கு ஒரே ஒரு பிரெட் எடுத்துட்டு வந்திருக்க? 2 பிரெட் எடுத்துட்டு வந்தா ஆளுக்கு ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம்ல. நேத்து போய் கிச்சன்ல வக்கனையா எல்லா பிரெட்டையும் சாப்பிட்டுட்டு இப்ப ஒரு பிரெட் எடுத்துட்டு வந்தா எப்படி சாப்பிடுறான்னு கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ வயிற்று இப்பன்னு பார்த்து கலக்குதே. பங்க எடுத்து வச்சுட்டு நான் மண்டையிலேயே மாவாட்டிடுமா பாட்டுக்கோ. வணக்கம், இது உங்கள் கரு டிவி. நான் அஜித் ரோஷன். எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து சமூக வலைதளங்கள்ல என்ன பேசப்பட்டு வருதுன்னா, வாக்கு சதவீதம் அதிகமாயிடுச்சுன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. நான் வந்ததுனாலதான் வாக்கு சதவீதம் அதிகமாயிடுச்சுன்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இதுக்கு முன்னாடி வாக்கு சதவீதம் கம்மியா தான் இருந்துச்சு, இப்போ எஸ்ஆர் வந்தனாலதான் வாக்கு சதவீதம் அதிகமா தெரியுது அப்படின்னு இன்னொரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் குழப்பமா இருக்கும், ஏன் எனக்கே குழப்பமா தான் இருக்கு. சோ இப்ப என் தம்பி கரெக்டா பிரெட்டை கொடுத்தனால இந்த பிரெட்டை வச்சு உங்களோட குழப்பத்தை நான் சால்வ் பண்றேன். இப்ப எங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, என்னையும் என் தம்பியும் இந்த பிரெட்டை 50-50 எடுத்துக்க சொன்னாங்க. இப்ப நாங்க 2 பேரும் இதை 50-50 எடுத்துக்கிறோம்னா அப்ப இந்த பிரெட் 100% தானே. இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த 100% பிரெட்ல எங்க அம்மாக்கு ஒரு கால்வாசி தரலாம் அப்படின்னு ஒரு 25% எடுத்து அப்படியே வைக்கிறேன். இப்போ எவ்வளவு இருக்கும்? பிரெட் 75% தானே இருக்கும். இப்ப இந்த 75% தான் எங்க அம்மா சொன்ன மாதிரி நாங்க 50-50 எடுத்துக்கிறோம். இப்ப நானும் என் தம்பியும் 50-50 எடுத்துக்கிறோம்னா அப்ப இந்த 75% தானே எங்களுக்கு 100%. இதாங்க இதே மாதிரிதான் எங்க அம்மாக்கு ஒரு 25% ஒதுக்குனால அது எஸ்ஆருக்கு ஒதுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 75% தான் மீதமுள்ள ஓட்டு. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கலாம், எப்படிப்பா தம்பி இப்ப எஸ்ஆர்ல தான் 25% போயிருச்சுல, அப்புறம் எப்படிப்பா வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு நீங்க சொல்ற அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப நீங்க 2021 தேர்தல்ல பாக்கணும், அப்ப எஸ்ஆர் இல்லாதனால 100% தான் இருந்துச்சு வாக்கு. அப்போ 75% தான் வாக்களிச்சிருந்தாங்க. மிச்சம் 25% எப்பயுமே வாக்களிக்க மாட்டாங்க, அந்த தேர்தலையும் வாக்களிக்கல. அதனால இப்ப எஸ்ஆரை கொண்டு அந்த வாக்களிக்காத 25% கழிச்சுட்டாங்க. போன தேர்தல்ல வாக்களிச்ச 75% பேரும் தன் உரிமையை இழந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்ப எஸ்ஐஆர்ல அவங்களோட பேரை புதுப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே தன் கடமையை செஞ்சுட்டு இருக்க 75% பேரும் இனிமே அவங்க கடமையை செய்ய போற 10% சேர்ந்துதான் 85% வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. அப்ப மீதமுள்ள 15% வாக்கு எங்கப்பா அப்படின்னு கேட்கலாம். வெளிநாட்டுல இருந்து வர்றதுக்கு பிளைட் கிடைக்காம இருந்திருக்கலாம், வெளி மாநிலங்கள்ல இருந்து வர்றதுக்கு ட்ரெயின் கிடைக்காம இருந்திருக்கலாம், வெளியூர்ல இருந்து வர்றதுக்கு பஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம், உடல்நிலை சரியில்லாமலும் இருந்திருக்கலாம். இந்த காரணத்தினால ஒரு 15% வாக்கு கழிஞ்சிருச்சு. ஒருவேளை அந்த 15% வாக்களிச்சிருந்தாங்கன்னா 100% வாக்கு போலிங் ஆயிருக்கும். இப்போ இந்த 15%ல சில தற்கொலைகளும் இருக்காங்க, அதையும் பாத்துடலாம். ஈவினிங் 7 மணிக்கு ஒரு அக்கா அந்த பூத்துல இருந்த அதிகாரிகள்ட்ட ஏன் என்ன வாக்களிக்க விட மாட்டீங்க அப்படின்னு சண்டை போட்டு இருக்காங்க. இப்ப தேர்தல் ஆணையம் என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா, காலையில 7 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வாக்களிக்கலாம் அப்படின்னு ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க. அதாவது தேர்தல் ஆணையத்தோட ரூல்ஸ் எப்படின்னா, 6 மணிக்குள்ள எத்தனை பேர் போனாலும், சாயங்காலம் 6 மணிக்குள்ள எத்தனை பேர் போனாலும் டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் கொடுத்தவங்க 7, 8, 9 மணி ஆனாலும் அந்த பூத்துல இருந்து வாக்களிச்சுட்டு போலாம். ஆனா 6 மணிக்கு மேல என்ன வாக்களிக்க அனுமதி பண்ண மாட்டீங்க அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தா அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. இதுதான் தேர்தல் ஆணையத்தோட ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் கூட அந்த அக்காவுக்கு தெரியலையே. அந்த அக்காவை சொல்லி தப்பு இல்ல, அவங்களோட தலைவர் அப்படி. அவங்க தலைவர் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அவங்க தலைவர் ஒரு லெட்டர் போட்டிருக்காரு, தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. என்ன லெட்டர்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் கூகுள்ல என்னால முடிஞ்ச அளவு சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், எந்த தலைவரும் அது மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு லெட்டர் போட்டது இல்ல. ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸ தேர்தல் ஆணையமே நினைச்சாலும் பிரேக் பண்ண முடியாது. இது கூட நம்ம தற்கூரி என்னன்னு தெரியலையே. இதுல அவருதான் வருங்கால முதல்வர்னு பெருமை பேசிக்கிறாரு, என்னன்னு சொல்றது. இதே மாதிரி சமூக வலைதளத்துல ஒரு அண்ணா கதறிட்டு இருக்காரு. என்ன கதறாருன்னா, வாக்குரிமை ஒண்ணுதான் எங்க உரிமையே, நானும் என் ஒய்ஃபும் எஸ்ஆர் ஃபார்ம் அப்ளை பண்ணியிருந்தோம், என் ஒய்ஃபுக்கு வாக்குரிமை கிடைச்சிருச்சு, ஆனா எனக்கு கிடைக்கல அப்படின்னு கையில எஸ்ஐஆர் ஃபார்மும் அவரோட ஓட்டர் ஐடியும் வச்சு தெளிவா பேசுறாரு. அதாவது எஸ்ஐஆர் முடிஞ்சக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஒரு லிஸ்ட் வெளியிட்டாங்க. இந்த லிஸ்ட்ல உங்க பேர் இல்லைன்னா நீங்க திருப்பி அப்ளை பண்ணலான்னு கால அவகாசம் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அத மாச கணக்குல நீட்டிக்கவும் செஞ்சாங்க. செக் பண்ணாம விட்டது உங்க தப்பு, தப்பு பண்ணது நீங்க. கவர்மெண்ட் எதுக்குன்னா குறை சொல்றீங்க. இதே மாதிரி இன்னொரு அக்கா சமூக வலைதளத்துல பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு பார்த்தா, இந்த எலக்ட்ரல் ப்ராசஸ இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்து மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்துக்கே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அது என்ன ஐடியான்னு பார்த்தோம்னா, இந்த ஓட்டிங் டேட்டா ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைங்க அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. எதனால இந்த 2 நாள் நீட்டிக்க சொல்றாங்கன்னா,
எல்லாரும் வந்து வெளியூர்ல இருந்து வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு இந்த அக்கா கஷ்டப்பட்டு இந்த ரீல்ஸை போட்டிருக்காங்க. அதாவது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்குன்னா, 1 மாதத்துக்கு முன்னாடியே இந்த டேட்ல தான் தேர்தல் நடக்க போகுது, இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் தான் போலிங் நடக்க போகுது, இந்த டேட்ல தான் எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிக்க போறோம் அப்படின்னு எல்லாத்தையும் கிளியரா சொல்லிட்டாங்க. நீங்க தான் பொறுப்பே இல்லாம ரீல்ஸ் போடுறதும் ரீல்ஸ் பாக்குறதும் மட்டுமே இருக்கிறீங்களே தவிர நாட்டுல நடக்கிற நியூஸ் பாக்குறது இல்ல. அதனாலதான் உங்களுக்கு நாட்டு நடப்பு எதுவும் தெரியல. இதுல நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஐடியா கொடுக்க வரீங்களேக்கா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? இது வரைக்கும் நான் பேசின எல்லா விஷயத்தையும் சமூக வலைதளங்கள்ல பார்த்து ரசிச்சு சிரிச்ச விஷயங்கள். நான் ரொம்ப மனவேதனைப்பட்டு கண் கலங்கி பார்த்த ஒரு விஷயத்தை பத்தி இப்ப பேசிட்டு இந்த நிகழ்ச்சியை நான் முடிக்கிறேன். இன்னொரு அக்கா ஒரு வீடியோல சொல்றாங்க, இந்த வாட்டி விஜய் முதல்வர் ஆகாம மு.க. ஸ்டாலின் திருப்பி ஆட்சிக்கு வந்துட்டா என் குழந்தைக்கும் நான் விஷம் வச்சுட்டு நானும் செத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. தாய் பாசத்துக்கு பேர் போன மண்ணு நம் தமிழ் மண்ணு. அந்த தமிழ் மண்ணுல பிறந்துட்டு தன் குழந்தைக்கு விஷம் கொடுக்க போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையாக்கா? தன் உயிரை மாய்த்து கொள்றதுக்கே முயற்சிக்கிற தற்கொலைக்கே இந்திய சட்டத்துல தண்டனை இருக்கு. இன்னொரு உயிரை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை இருக்கும்? அதுவும் நீங்க பெத்த பிள்ளைய கொல்லணும்னு நினைக்கிறீங்களே, உங்களை மாதிரி ஈனப்பிறவி யாருக்கா இருக்கா? மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு சொல்லுவாங்க. தன் குடும்பத்துல இருக்கவங்களுக்கே விஷ வைக்கணும்னு நினைக்கிற தற்கொலைகள் இந்த வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம்